கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட களம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஜனங்களை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த 2 முறை முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, இந்த முறை திருவாடானை சட்டமன்றம். ஆமாம். என்ன காரணம் தொகுதி விட்டு தொகுதி மாறினதுக்கு? இல்லை, தொகுதி விட்டு தொகுதி மாறினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தலைமையில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, எந்த தொகுதி கொடுக்குறாங்களோ, ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணி யாருக்கு எங்கே நின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் எங்களுடைய தலைமை, எங்களுடைய பொதுச் செயலாளர் திருவாடனில் நின்னா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி தொகுதி விட்டு தொகுதி மாறணும், அந்த தொகுதி போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த தொகுதி கொடுத்தாலும் நின்று போனாங்க ஜெயிப்போம். ஒரு முறை அமைச்சரா இருந்துட்டு மறுமுறை அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறதே டவுட்டா தான் இருக்கும். சீட் கிடைக்குமா கிடைக்காதா, லாஸ்ட் இறுதி நிமிடம் வரைக்கும் அப்படியே பெருமூச்சுட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாவே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையுமே சீட் ஒதுக்கிடுறாங்க. இதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா மாவட்ட கழக செயலாளர் அப்படிங்கிற பதவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அவர் ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த 5 வருஷமும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பணி வேற மாதிரி இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வேலைங்கிறது எவ்வளோ கடினங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட கழக செயலாளருக்கு அந்த சீட்டுங்கிறது எந்த இடத்துலையுமே ஒரு கன்ஃபார்மான சீட்டாக தான் இருக்கும். தவிர்க்க முடியாத பட்சங்களில் அந்த இடங்களில் கொடுக்க முடியல, ஒரு கூட்டணிக்கு இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் அந்த இடத்துல நின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கும்பொழுது அந்த மாவட்ட செயலாளரை தாண்டி இன்னொருத்தருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் எல்லா கட்சியிலேயே இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த வகையில் இங்கே என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்பு, மகளிரணியாக நானும் இந்த கட்சியில் என்னுடைய உழைப்பை தந்திருக்கிறேன். மகளிரணியாக எனக்கும் வாய்ப்பு இருக்குது, எனக்கும் இருக்குது, நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன். இருந்தாலும் முதல் தேர்வு மாவட்ட கழக செயலாளருக்கான அந்த வாய்ப்பு. அவர் என்னை நிற்க சொல்லி அவங்க விரும்புறதுனால, என்னுடைய கணவர் விரும்புறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு எளிதாக கிடைக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்கு தான் அப்படின்னு அந்த மாவட்ட செயலருக்கு இல்லாமல் எனக்கு இல்லைன்ல, அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்க மூலமாக எனக்கு வந்திருக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டம் அப்படின்னாலே அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பார்த்து ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா கடந்த தேர்தலில் 4 தொகுதியுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுடைய களம் எப்படி அமையும்? கண்டிப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்களுடைய கோட்டையாக இருந்தது உண்மைதான், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. கடந்த முறை ஏன் வெற்றி வாய்ப்பு 4 தொகுதிகளில் நழுவி போச்சு அப்படின்னா, எங்களுக்குள்ள இருந்த சில பிரிவினைகள், எங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்த அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு பக்கம், அந்த மாதிரி பிரிவினைகள் இருந்ததுனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு. ஏன்னா என்னவே எடுத்துக்கங்களேன், நீங்கள் முதுகுளத்தூர் தொகுதியில் எடுத்துட்டிங்கன்னா எனக்கும் அந்த டிடிவியில் நின்ன முன்னாள் எம்எல்ஏ முருகன் என்பவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 19,500 ஓட்டு. எனக்கும் வெற்றி பெற்ற திமுகவை சார்ந்த வேட்பாளருக்கு அவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் 20,000. இதுதான் வெற்றிக்கான காரணம், அவருடைய வெற்றிக்கான காரணம் தான் என்னுடைய தோல்விக்கான காரணம். அது ஒன்று மட்டும்தான். இந்த குறை இந்த முறை இல்லை. அதே மாதிரி இப்போ திருவாடனை தொகுதியில் அந்த டிடிவியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஆனந்த் என்பவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் கடந்த முறை 40,000 வாக்குகள் வித்தியாசம். வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி பெற்றவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 13,000 வாக்குகள். அப்படி இருக்கும் பொழுது களம் எவ்வளோ எளிதாக இருக்குங்கிறது இதிலேயே உங்களுக்கு புரியும். இப்ப பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் திரும்பவும் தாய் கழகத்துக்கு உங்க பார்ட்டிக்கு வந்தனால வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த முறை நான் சொல்றது, கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த முறை ஏன் எளிதா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணம் மட்டும் சொல்றேன். அது வெற்றி பெறுவதற்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள், ஏன்னா யாரை கேட்டாலும் சொல்றாங்க இந்த ஆட்சி எப்போ போகும், எப்போ அதிமுக ஆட்சி வருங்கிறாங்க. நீங்க கேட்டதுனால இந்த ஒப்பீடுங்கிறதுனால நான் இதை சொன்னதே தவிர, அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.